எப்பயும் போல் பைபிளை எடுத்து பச்சேன். அதில் கடவுள் பார்த்தாக்கா நான் உன் மேலே கொஞ்ச நாள் கோவத்தில் இருந்தேன், இப்போ எனக்கு கோவம் இல்லைன்ற மாதிரி மெசேஜ். செம்ம அழுவு. வணக்கம் மக்களே, வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போகுதுன்ற பயணத்தில் டே 29. வழக்கமாக இவனுக்கு 6 மணிக்கு நான் சாப்பாடு போட்டுடுறேன். அது என்னவே ஆனாலும் எப்படி தான் ஏஞ்சிக்கிறான்னு தெரியல, வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறான். வெறும் வயிறு பயிற்சியில் இவங்க 2 பேர் ரொம்ப உக்கரமாக ஈடுபடுவாங்க. அவங்களோட வாக்கிங் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. சரியாக அதை முடிச்சுட்டு வழக்கம் போல் என் கிளைண்ட் பயிற்சிக்கு வந்துட்டேன். அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கினே வீட்டுக்கு போயிட்டு செம்ம பசி. எங்கள் அம்மா சப்பாத்தி எக் புர்ஜியோ பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் ஒர்க்கும் பண்ணலான்னு தூங்கிட்டேன். ஏஞ்ச உடனே மறுபடியும் இன்னொரு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு ஜிம்முக்கு போகணுமா இருந்துச்சின்னு ரெடி ஆகிட்டு ஜிம்முக்கிட்ட கிளம்பிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் செஷன். இன்றைக்கி நான் பேக் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வேரியேஷனாக பார்பல் ரோயிங் போட்டேன். இன்றைக்கி செம்ம ஸ்ட்ரென்த்து. இந்த ஜிம்மில் செம்ம க்ரௌடு. ஒரு மிஷினை பிடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துடுறான். சீட்டட் ரோ போட்டு முடிச்சுட்டு ஹை புள்ளியை போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பிஹைண்ட் த நெக் புல் இது 5 செட் பண்ணிட்டேன். டெட் லிஃப்ட்டு ஒரு 5 செட்டு. இது 2 மட்டும் தான் 5 செட்டு. மிச்சம் எல்லா எக்ஸசைஸும் 3 செட் தான் நான் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா இந்த பையன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் தான் அவனோட அன்பை அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். சின்ராசு கடவுள் இருக்கிறார் குமார். நம்மளுக்கு பிடிச்சவங்க பர்கரு சிக்கனெல்லாம் அமுச்சு விட்டாங்க. தைரியமாக சாப்பிடு குமார், ஜாலியாரு, நான் அக்கறை அவனை பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பர்கரெல்லாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் நல்லாவே போச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அந்த லைக்கும் ஃபாலோவும் கொஞ்சம் போடுங்களேன். பாய் காய்ஸ்.